வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஒரு மாதமாகவே நாமெல்லாம் பேசிகிட்டு இருந்த அந்த பீகார் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலிருந்து சுமார் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரம் புது வடிவத்தை எடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அது குறித்த முக்கிய செய்திகள் என்ன, விரிவான செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கடந்த மாதம் பார்த்தோம்னா அந்த எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக நாங்கள் வாக்காளர் அடையாளத்தை போகிறோம், செக் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. இன்னொரு 15 லட்சம் பேர் பர்மனெண்ட்டாக பீகாரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க, இனிமேல் அவங்களாம் வரப்போகிறதில்ல அப்படி இப்படின்னு கணக்கு சொல்லி ஒரு 65 லட்சம் பேரை மொத்தமாக தூக்கிட்டாங்க பட்டியலிருந்து. இந்த விவகாரத்தை குறித்து எல்லாருமே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் மாதவபுரா தொகுதியில் என்னெல்லாம் ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தி தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு ஃபொரான்சிக் அனாலிசிஸ் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு எல்லா தடயங்களையும் கொடுத்து எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து இப்படி ஊழல் பண்ணியிருக்காங்க, ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு எல்லா விவகாரத்தையும் அவர் புட்டு வைத்தார். நாங்கள்லாம் பெருசாக எதிர்பார்த்தேன் இதை எதிர்கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. அதை தேர்தல் கமிஷனே ராகுல் காந்தி மேலேயே பழிய போடுற மாதிரி, நீ இப்படிலாம் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கா, அந்த ஆதாரத்தை எல்லாம் கொடு, அதை அஃபிடவிட்டாக கொடு, அப்படி கொடுக்கலன்னா உன் மேலேயே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அது அஃபிடவிட்லேயே அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒன்று தான் கேட்கல, இந்த விசாரணைக்காக நாங்கள் உன்னை கைது பண்ணி கூட்டு போவோம், அப்படி கைது பண்ணி கூட்டு போய் விசாரணை செய்யும்போது நீ சூசைட் பண்ணி செத்து போயிட்டேன்னா கூட அதுக்கும் நீ தான் பொறுப்பு, நீ போய் எழுதி கொடுன்னு ஒன்று தான் கேட்கல, மற்ற எல்லாத்தையும் கேட்டாங்க. இந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் அந்த ரிவிஷனை பற்றி உள்ள கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டோம் போல இருக்குது, ரிவிஷன். அந்த ரிவிஷனுக்கு உள்ள கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. தடாலடியாக நேற்று என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்னும் 2 பேரை கொண்டாந்து யோகேந்திர யாதவ் கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. ஸோ உச்சநீதிமன்றத்தில் நிப்பாட்டி இங்கே பாருங்கள், இவங்க 2 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க, செத்து போயிட்டாங்கன்னு இவங்களையும் இதுலேருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து காமிச்ச உடனே நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன ஆகும், நாண்டுக்கிட்டு சாவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மானம் கூச்சம் எதுவுமே இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏதோ ஒரு 2 கேஸ் தப்பாயிடுச்சு, எரர் ஆகிப்போச்சு, ஏதோ 2 கேஸ் எரர் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த ப்ராசஸே தப்புன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை விட கொடுமை என்னென்னா, ஒரு நபருக்கு 124 வயசு ஆயிருக்குன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்றாங்க. 124 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் முதல்ல பர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாது. அந்த நபரை சேர்க்கப்பட்ட அடையாள அட்டை என்ன கொடுத்துருக்குறாங்க, பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து சேர்த்துருக்குறாங்களாம். இந்தியாவில் ஜூலை 1ஆம் தேதி 1970 தான் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இறப்பு பிறப்பு எல்லாமே பதிவு செய்யப்பட வேண்டும். 1969 அந்த சட்டம் இயற்றப்பட்டு 1970 ஜூலையிலேருந்து தான் அது நடைமுறைக்கே வருது. இவங்க அப்படின்னா என்ன அர்த்தம், சட்டப்படி பிறப்பு இறப்பு பதிவு செய்யப்பட வேண்டும்னு ஒரு சட்டத்தை உருவாக்குனதே ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி அதுவே கிடையாது.
அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பிறப்புகள்லாம் வந்து வீடுகளில் தான் நடக்கும். மருத்துவமனையில் போய் பிறந்தவர்களுக்கு தான் அப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி எல்லாமே வீட்டில் தான் பிறப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பசங்க 4 பசங்க ஆக்சுவலாக. எனக்கு அடுத்தால ஒரு தங்கை, அவங்க இறந்துட்டாங்க. இந்த 4 குழந்தைகளுமே வீட்டில் பிறந்தவங்க தான். 1970 நான் பிறந்தேன்னாலும் 1979 என் தம்பி பிறந்தப்போ அதுவும் வீட்டில் தான் வச்சு பிரசவம் நடந்தது. சரியா? ஆனால் அந்த நேரத்தில் நர்ஸெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அந்த நர்ஸ் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 79க்கு மேலே தான் வந்து தமிழ்நாட்டில் அது ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போதே பதிவு செய்தே ஆகணும் அப்படின்றத கட்டாயப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி சட்டம் வந்தாலும் அது தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்திலேயே 1979 தான். அதுக்கு முன்னாடி கிடையாது. சரியா? அப்படி இருக்கும்போது 124 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது வெள்ளக்காரங்காலத்தில் பிறந்த ஆளாக தான் இருக்கணும். இப்போ நான் இவங்க சொல்கிற நபர் இப்போ அவங்களுக்கு 124 வயசுனா என்ன அர்த்தமாகுது? 1901 பிறந்தாங்கன்னு அர்த்தமாகுது. 1901 பிரிட்டிஷ் காலத்தில் பிறந்த நபர் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லி ஒரு கதை விட்றாங்கன்னா இதுக்கு மேலே இவங்களெல்லாம் என்ன சொல்லி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது பித்தலாட்டம் பண்ணலாம், கொஞ்சம் நெஞ்சம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம். அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து ஒரு அளவே இல்லாத அளவுக்கு ஒரு பித்தலாட்டத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து அடுத்தால கேரளாலேயே வெடிக்குது. கேரளாவில் என்ன சொல்கிறாங்க, அந்த நடிகர் ஒருத்தர் ஜெயிச்சார்ல சுரேஷ் கோபின்னு, அவர் இருந்த தொகுதியிலையும் நிறைய ஊழல் நடந்திருக்கு, நிறைய திட்டுத்தனம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கேரளாவில் சுரேஷ் கோபி மட்டும்தான் பிஜேபியிலேருந்து ஜெயிச்சார், வேற யாருமே ஜெயிக்கலை. அதை குறித்து அவர் பினராயி விஜயன்ட்ட கேட்டப்போ என்ன சொன்னார், அந்த பகுதி கல்வியில் பின்தங்கி இருக்குன்னு நினைக்கிறோம், அதனால் அந்த பகுதிக்கு கல்வி அறிவை ஊட்டும் வேலையை நாங்கள் இனிமேல் தீவிரமாக செய்வோம் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துருந்தார். நக்கலாக தான். ஏன்னா உண்மையிலே நல்லா படித்தவனாக இருந்தால், அறிவுள்ளவனாக இருந்தால் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். நம்ம தமிழ்நாட்டில் க்ளீன் சட்டமன்ற தொகுதி 1-2 ஜெயிச்சிருக்காங்கன்னு வைங்களேன், நாடாளுமன்றத்துலலாம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலாம். இங்கே அந்த வானதி சீனிவாசன், அப்போ இவங்க வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் ஜெயிச்ச தொகுதிகளெல்லாம் நம்ம மறு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கேட்டு தான் ஆகணும். அங்கே என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க அப்படின்றத தேடி பார்த்து தானே ஆகணும். ஏன்னா இந்த ஏமாற்று வேலைன்றது பீகாரில் நடக்குது, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, ஹரியானாவில் நடந்திருக்குது, பெங்களூரில் ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி புட்டு வைக்கிறாரு, திருச்சூரில் நடந்திருக்குன்னா இந்தியா பூரா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு தான் அவனுங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நாங்கள் கூட போன எலெக்ஷன்லாம் வரும்போது தெளிவாக ஒரு லிஸ்ட்டு போட்டு எந்தெந்த ஊரில் எவ்வளோ பேர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ பேர் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபி அப்படின்னு கணக்கு போட்டு நாங்கள் கொடுத்த ஒரு லிஸ்ட்டு வந்து 144 சீட்டு வந்தது பாஜகவுக்கு. பல்வேறு அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் அந்த முடிவுக்கு வந்தோன்னு வைங்களேன். அந்த 144 சீட்டில் நான் பல இடங்களில் என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாகவே இருந்தது. இன்ஃபேக்ட் உத்தரப்பிரதேசில் 80 சீட்டில் 40 சீட்டுக்கு மேலே தோற்றுருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 39 சீட்டு கிட்ட தோற்றுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் தமிழ்நாடு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தது. நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன் பூரா தோற்று போனது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானாவில் தப்பாக போச்சு, மகாராஷ்டிராவில் தப்பாக போச்சு, கர்நாடகாவில் தப்பாக போச்சு, அப்புறம் மத்திய பிரதேசில் தப்பாக போச்சு, ராஜஸ்தான்லேயும் தப்பாக போச்சு. மற்ற எல்லா இடத்துலையும் கொடுத்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தது. அப்போ இந்த இடம் பூராமே இவங்க ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. சரியா? மோடி வந்து பெரிய தோற்கடிக்க முடியாத ஒருவர். அவர் வந்து சில மூத்த பத்திரிகையாளர்லாம் சொன்னாங்க, மோடியோட வெற்றியே எதில் இருக்குன்னா தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே எதிரிகளுக்கு தோல்வி பயத்தை கொடுத்து விட்டார், அதுலேயே அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்லாம் உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன, மோடி ஒரு ஃப்ராடு. மொத்தமாக எல்லா தேர்தலையும் ரிக் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தான் இப்போ காமிச்சிருக்காங்க 124 வயசுக்கு ஒரு ஆளுக்கு சர்டிஃபிகேட். இதெல்லாம் வந்து யார் சொல்லுவா, யார் நம்புவா சொல்லுங்க? வரல 124 வயசில் நம்ம ஊரில் ஆளுங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? ஏன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கிறது ஜப்பான். ஜப்பான்லேயே 105க்கு மேலே ஆள் இல்லை, 105 110 யாரோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
அங்கேயே இல்லை. இங்கே இந்தியாவில் வந்து ஜப்பானை விட, அதுவும் பீகாரில் ஜப்பானை தாண்டிய ஒரு பெரிய மருத்துவ கட்டமைப்புலாம் இருக்கு போல இருக்குது. அதனால தான் 124 வயசுக்கு மேலெல்லாம் உயிரோட இருக்கிறாங்க. அங்கங்கே பாவம் மருந்து மாத்திரை கூட கிடையாது பீகாரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில். டாக்டர் இருப்பார், எழுதி கொடுப்பாரு, வெளியே எங்கே தான் போய் வாங்கிக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கும் பீகாரில் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜப்பானை தாண்டிய சுகாதார கட்டமைப்பு பீகாரில் தான் இருக்குது சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு 74 வயசு பெண் வந்து ஃபார்ம் 6ல் பதிவு பண்ணி முதல் முறை வாக்காளராக பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு பிஜேபி சேர்ந்த ஒரு நபர் வந்து டிவியில் பேசிகிட்டு இருக்கிறாரு உட்காந்து. என்னென்ன, அதாவது கடந்த 65 ஆண்டுகளாக அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையே காங்கிரஸ் கொடுக்கல, நாங்கள் வந்து தான் கொடுத்துருக்குறோம், நீங்கள் அதை ஏன் தப்பாக பார்க்குறீங்க அப்படின்றாங்க. அப்போது முட்டு கொடுக்கறதுன்னு ஆகிப்போச்சுன்னா எதுக்கு வேணாலும் முட்டு கொடுப்பாங்க. நமக்கு கேள்வி என்னென்னா, குற்றச்சாட்டை எலெக்ஷன் கமிஷன் மேலே வச்சா பிஜேபிக்கு அலருது. பிஜேபியை யாராவது குறை சொன்னாங்களா? எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு தப்பாக இருக்குது, அது குற்றமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவன் வந்து எதுக்கு முட்டு கொடுக்கணும்? இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் கமிஷனில் தன்னை தானே டிஃபெண்ட் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்திய அரசாங்கத்துக்கே கட்டுப்பட்டது கிடையாது, இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு தான் கட்டுப்பட்டது. எப்படி நீதிமன்றங்கள் வந்து இந்திய அரசுக்கு கட்டுப்பட்டது கிடையாதோ அதுபோல் எலெக்ஷன் கமிஷனும் இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அது வந்து தனி பாடி, கான்ஸ்டியூஷனுக்கு மட்டும்தான் பதில் சொல்லக்கூடிய, இப்போ சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மீது குற்றம் சொன்னால் ஒரு அரசியல் கட்சியை ஏன் குதிக்கணும்? அதுதான் இப்போ முக்கிய பிரச்சனை. ஸோ இந்த ஃப்ராடுகள் இன்னும் ஸோ இந்த பித்தலாட்டங்கள்லாம் இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல. எல்லாம் ஒன்று ஒன்றாக கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சுன்றாங்களே, அது மாதிரி ஒன்று ஒன்றா கிளம்பி வந்துக்கிட்டே இருக்குது. வரட்டும், மோடியின் ஆட்டம் முடியட்டும். எப்படி இருந்தாலும் செப்டம்பரோடு அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சுன்னு அவரை பேக் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படி பேக் பண்ணும்போது அவர் வீட்டுக்கு போகக்கூடாது, ஜெயிலுக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா சட்டத்திட்டங்களையும் உருவாக்க வேண்டும். பாஜக பர்மனெண்ட்டாக இருந்து அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்க வேண்டும். அது ஜனநாயக நாட்டில் நடக்கும் என்று நம்புவோமாக. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.